அகல் போலெரியும் அன்பு அது பகல் போல் மணப்பரவும் அகல் போலெரியும் அன்பு அது பகல் போல் மணப்பரவும் நிலையாய் உனை நினைத்தார் நான் மலையாய் உயர்வடைவே நான் மலையாய் உயர்வடைவே தலைவா உன்னை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணித்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இன்றைய நாளிலே வாழ்வின் உன்னத செல்வமாகிய கடவுளை பற்றி கொள்ளவும் அவருடைய ஆற்றலால் எங்களுடைய வாழ்வை நிறைவுள்ள வாழ்வாக மாற்றிக்கொள்ளவும் அருள் வேண்டி இப்பலியில் உருக்கமாக வேண்டுவோம். விசேட விதமாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினத்தை நினைவு கூறுகின்ற சுதாகரன், சுயானி, அருட்பகலவன், அகில், மரியதாஸ், மரியநாயகம், விஜய், ஜானியா இவர்களுக்காக ஆண்டவரது அருளையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். இவர்களது வாழ்விலே ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி கூறுவோம். இன்றைய இந்த மகிழ்ச்சியான நாளிலே அவர்கள் ஆண்டவரோடு இன்பெற்றிருக்கவும் அவருக்குரிய பிள்ளைகளாக தொடர்ந்து தங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளவும் இன்னுமாக ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆற்றல்கள் திறமைகளுக்காகவும் நன்றி கூறி பலியில் மன்றாடுவோம். நன்றி பலியாக நினைத்த காரியம் நடந்தமைக்காக நன்றி கூறியும் இறுதிய ராக்னி குணமடைந்தமைக்கு நன்றி கூறியும் இப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த நன்றி உணர்ந்த உள்ளங்களை ஆண்டவர் மென்மேலும் ஆசிர்வதிக்கவும் இவர்கள் தொடர்ந்து கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழவும் அருள் வேண்டி மன்றாடுவோம். மரித்த விசுவாசிகளான செபஸ்தியான் பிள்ளை, பிலோமினா, அல்போன்சோ ஜோசப், அந்தோணி பிள்ளை, சிவமாலை, செபஸ்தியான் பிள்ளை, கத்தரின், ராயப்பு, செபஸ்தியான் பிள்ளை, ஆண்டனி, கிரகலி, விக்டோரியா, மிக்கேல், ராசா, யூலியன், எஸ்மெலிட்டா, வின்சென்ட், பிமல் 31ஆம் நாள், சூசை பிள்ளை, சந்தியா பிள்ளை, அந்தோணி பிள்ளை, யோசப், ரொசெட்ரா, ஜோன், பிரேமன், ஜோசியஸ், தோமஸ், செபஸ்டியன், யோசப்பின், ஜஸ்டின், மேரி, அனட்ரா, யோசப், அருளம்மா, யோசப், தோமஸ் மூர், யோசப், டொன் போஸ்கோ, எட்வர்ட், பிரான்சிஸ்கா, கொன்ராட், மோகன், அந்தோணி பிள்ளை, சிசிலியா இவர்களது ஆண்மலை பாற்றிக்காக ஆண்டவரது அருளையும் இரக்கத்தையும் இப்பலியில் இறங்கி மன்றாடுவோம். தொடர்ந்து இவர்களது பிரிவால் திகழ்கின்ற உறவுகளோடு ஆண்டவரது பராமரிப்பும் வழிநடத்தலும் இருக்க உருக்கமாக வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா பெருவிழாவால் உமக்கு உலகுக்கு விண்ணக நலன்களையும் மது திரு அவைக்கு மன்னிப்பையும் கனிவுடன் அருள்கின்றீர். இன்றைய வாழ்விலே நாங்கள் கடைப்பிடிப்பவை நிலை வாழ்வுக்கு எங்களை இட்டுச் செல்வனவாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருச்சபை வளர்ச்சியுற்று தூய ஆவியின் துணையால் பெருகி வந்தது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 31 தொடங்கி 42 முடிய. அந்நாள்களில் ஜூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறை மக்களிடம் வந்து சேர்ந்தார். அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம், ஐனேயா, இயேசு கிறிஸ்து உன் பிணியை போக்குகிறார், எழுந்து உம் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார். லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தொற்கா என்றும் அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல் நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்து விட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்தி இருந்தனர். யோப்பாவிற்கு அருகில் உள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி, எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல் மாடிக்கு அழைத்து சென்றார்கள். கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று, தொற்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாக திரும்பி, தபித்தா, எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்கள் திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்க செய்தார். இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக
ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன், நானும் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுக்களை நீர் அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவசனங்கள் 60 முதல் 69 வரை. அக்காலத்தில் இயேசு நிலைவாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்து கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கின்றதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்துக்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்து இருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று அவர்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தாமே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகின்றோம் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவே, உமக்கு புகழ்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய மண்ணுலக வாழ்க்கை முறையின் நிறைவுத்தன்மை, முழுமைத்தன்மை நாங்கள் பெரும்பாலும் கவலை கொள்ளுகின்ற, பெரும்பாலும் விரும்பி தேடுகின்ற பொருளாதார காரணிகளால், பொருளாதார தேவைகளால் முடக்கப்பட்டு விட்டன. ஒரு முறை தன்னுடைய இறப்பு நாளுக்கு முந்தைய நாளேயே ஒருவர் இறந்து விண்ணகம் சென்று விட்டார். அவரது மண்ணுலக வாழ்வுக்கான ஒரு நாள் அவருக்கு மிகுதியாக இருக்கின்றது. அதை அறிந்த அவர் தான் மீண்டும் அந்த ஒரு நாளை விண்ணுலகுக்கு சென்று, மண்ணுலகுக்கு சென்று வாழ வேண்டும் என்று அவர் கடவுளிடம் கேட்கின்றார். கடவுளுடனே, நீர் இவ்வளவு காலமும் வாழ்ந்த நாளில் ஏதாவது ஒரு நாளை தெரிவு செய்து சொல்லும், அந்த நாளை நீர் மீண்டும் வாழ்வதற்கு நான் சந்தர்ப்பம் தருகின்றேன் என்றார். அவர் தன்னுடைய 30வது வயதிலே தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாட்ட நாளை அவர் தெரிவு செய்தார். மண்ணுலகிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த ஒரு நாளாக அந்த நாள் அவருக்கு இருந்தது. அந்த நாளிலே அவர் பலரை சந்தித்தார், பலரோடு தன்னுடைய மகிழ்ச்சியை அவர் பகிர்ந்து கொண்டார். ஆகவே அந்த நாளை அவர் தெரிவு செய்தார். கடவுளும் அந்த நாளை மீண்டும் வாழ்வதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் அளிக்க அவர் மீண்டும் மண்ணுலகுக்கு வந்து அங்கே தன்னுடைய பிறந்த தினத்துக்கு வந்திருந்தவர்களுக்கு வாழ்வின் நிறைவும் முழுமைத்தன்மையும் இது அல்ல, பொருளாதார தேவைகள் வாழ்வின் ஒரு சிறிய பகுதியே, அதைவிட எங்களுடைய வாழ்வின் முழுமைக்கு தேவையான காரணிகள் இன்னும் பல உண்டு. அதிலும் சிறப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கை முறைக்கான தேடல் எங்களுக்கு இன்னும் இன்னும் அதிகமாக தேவை என்பதை தன்னுடைய வாழ்விலே உணர்ந்தவராக மற்றவர்களுக்கு அவர் கூற முற்படுகின்றார். யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கவலையோடு மீண்டும் திரும்பிவிட்டார். அன்புக்குரியவர்களே, மண்ணுலகிலே இருந்து கொண்டு நாங்கள் மண்ணுலக கண்ணோட்டத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். மண்ணுலக கண்ணோட்டத்தின்படி நாங்கள் பொருள்களை சேகரிப்பதிலும், பட்டம் பதவிகளை நாடுவதிலும், எங்களுடைய மண்ணுலக இன்பங்களுக்காக நேரங்களை செலவழிப்பதிலும் நாங்கள் கருத்தாக இருக்கின்றோமே அன்றி ஆவிக்குரிய வாழ்க்கை முறைக்கு நாங்கள் எங்களை ஆற்றுப்படுத்துவதில்லை. ஆகவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், வாழ்வின் நிறைவை தருவது ஆவியே. ஆவியானவர் வழிநடத்தலும் ஆளுகையும் எங்களை வாழ்வின் நிறைவுக்கு இட்டுச் செல்லும். ஊனியல்வின் இச்சைகளும் செயற்பாடுகளும் எங்களை பாதாளம் வரை தாழ்த்திவிடும். பொருளாதார தேடல்களும் தேவைகளும் எங்களை ஊனியல்வின் பால் இட்டுச் செல்கின்றது. அவற்றிலிருந்து விடுபட நாங்கள் ஆவிக்குரிய செயற்பாடுகளை எங்களுடைய வாழ்விலே நாடி தேட வேண்டும். ஆவியானவரின் கொடைகளையும் கனிகளையும் எமதாக்கிக் கொள்வதன் வழியாக அந்த வாழ்வை நாங்கள் முழுமையாக்கிக் கொள்ள முடியும். ஆவியானவரை பற்றி கொள்ள, ஆவியானுக்குரிய வாழ்க்கையை நாங்கள் கண்டடைய வார்த்தை எங்களுக்கு தரப்படுகின்றது. ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கை முறை இறை வார்த்தையாக எங்களுக்கு தரப்படுகின்றது. ஆகவேதான் பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தாமே உள்ளன. வார்த்தையானவரான ஆண்டவர் இயேசுவின் வழியிலே நின்று வாழ்வின் நிறைவை கண்டடைய வரம் கேட்டு தொடர்ந்து மன்றாடுவோம். நம்பிக்கையோடு எழுந்து எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்து கூறி மன்றாடுவோம். எங்களை அன்பு கூறுபவரே, உம்மை துதிக்கின்றோம். இந்நாளுக்காக உமக்கு நன்றிகள் பல கூறுகின்றோம். இந்நாளில் நாம் முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று கூறிய புனித பேதுருவைப் போல வார்த்தையில் உம்மில் நம்பிக்கை கொண்டவர்களாக
வாக்குத்தான் இறைவன், அவரிடம்தான் வாழ்வு உண்டு என்பதை ஆழப்படுத்தியவர்களாக உம்மோடு என்றும் நிலைத்திருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நாட்டு தலைவர்களுக்காக உம்மிடம் வருகின்றோம். அவர்கள் தங்களது சுயநலன்களை பாராமல் மக்களது நலன்களில் அக்கறை கொண்டவர்களாக விலைவாசியினால் அவதியுறும் மக்களின் பொருளாதாரத்தை வளப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்த வேண்டுதல்களுக்கு கனிவாக செவி சாய்த்திரளும். விசேட விதமாக இங்குள்ள அனைவரையும் அவர்களது தனிப்பட்ட வேண்டுதல்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். உமக்கு சித்தமானால் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எமக்கு கொடையாக பெற்றுத்தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உந்த திரவேனத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை என்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன்னிடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்டருளும் உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்டு வலிக்கும் கிண்ணத்தையும் ஆக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் உலகிலே உமக்கு உகந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவரோடொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை அளித்தருளு. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தெழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வருவாயின் உயிரே, உணவாயின் உள்ளத்தில் வருவாயின் உயிரே, வருவாயின் உயிரே, உணவாயின் உள்ளத்தில் வருவாயின் உயிரே. உனக்காய் காத்திருந்தே உன் வருவை பார்த்திருந்தே. உனக்காய் காத்திருந்தே உன் வரவை பார்த்திருந்தே.
என் துன்பம் மறக்கின்றேன். வருவாய் என் உயிரே, உணவாய் என் உள்ளத்தில். வருவாய் என் உயிரே. வானம் மறைந்தாலும் புவியாவும் அழிந்தாலும், வானம் மறைந்தாலும் புவியாவும் அழிந்தாலும், தேவனும் நன்பு என்னை தேற்ற மறவாதே. வருவாய் என் உயிரே, உணவாய் என் உள்ளத்தில். வருவாய் என் உயிரே. ஒரு நாள் நிலையாக என்னை தருநாள் வருமன்றோ. ஒரு நாள் நிலையாக என்னை தருநாள் வருமன்றோ. அந்நாளின்றாக நீ நினைத்தால் வாழாதோ. வருவாய் என் உயிரே, உணவாய் என் உள்ளத்தில். வருவாய் என் உயிரே. வருவாய் என் உயிரே, உணவாய் என் உள்ளத்தில். வருவாய் என் உயிரே. ஜூபிலி ஆண்டுக்கான வேண்டுதல். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் மது அரசின் வருகைக்கான புனித நோக்கி மேல் மீண்டலச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு மது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான நம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்டுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டளவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துவோம் 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 மாதாவை. வாழ்த்துவோம் 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 மாதாவை. இரட்சகத்தின்
மகிழ்ச்சியோடு வாழ்த்துவோம் 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 மாதாவே வாழ்த்துவோம் 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 மாதாவே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.